வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம், சரிங்களா? ஸோ அதோடைய ஒரு அப்டேட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. நம்மளும் ப்ராக்டிஸ் பேட்ச் பண்ணி கிட்டத்தட்ட 10 வாரம் போயிட்டு, சரிங்களா? இப்போ நம்ம வந்து 11வது வாரத்துக்கு போக போகிறோம். நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்து இப்போ சில பேருக்கு இன்னும் வந்து இதில் இப்போ ஜாயின் பண்ணாலும் வந்து யூஸ்ஃபுல் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கான வீடியோ தான் இது, சரிங்களா? ரைட். ஸோ நமக்கு நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ராவன் அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் ஒரே ஒரு கோர்ஸ் இருக்கும், என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்ச் CPT 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோர்ஸோடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 399. இது வந்து CPT 1க்காக தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு PDF ப்ராக்டிஸ் கோர்ஸ், ஓகேங்களா? அப்படின்னா என்னென்னா, வீக்லி உங்களுக்கு வந்து மேக்ஸில் ஒரு PDF, ரீசனிங்கில் ஒரு PDF, ஜிகேயில் ஒரு PDF கொடுத்துருவோம். ஸோ அந்த பிடிஎஃப்லேருந்து டெஸ்ட்டு வைப்போம். வீக்லி 3 செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டு, ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட்டு, சரிங்களா? ஸோ இந்த கோர்ஸ் வேலிடிட்டி வந்து 1 ஜூன் வரைக்கும் தான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், சரிங்களா? அதுக்குள்ளே வந்து CPT 1 நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். we are expecting. ஓகே, ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்ச் வீக் 10, இப்போ இது லாஸ்ட் வீக்கோடைய கண்டென்ட் இதுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். இது வரைக்கும் 140 கண்டென்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் 10 வாரத்துக்கு. இந்த கண்டென்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, PDF இருக்கும், அதுக்கப்புறம் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் லைவ் கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் ஏதாவது நடத்தியிருந்தோம்னா அதுவும் இருக்கும், சரிங்களா? இந்த மெட்டீரியல்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் பைலிங்குவல் ரெண்டுத்துலையுமே நம்ம கொடுத்துருப்போம். இங்கிலீஷ் தனியாகவும் இருக்கும், பைலிங்குவல்லையும் கொடுத்துருப்போம், ஓகேங்களா? ரைட். இது வந்து 10வது வாரத்துக்கான கண்டென்ட்டு தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். பர்ச்சேஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீக் 10 மேக்ஸ் டெஸ்ட் இருக்கும், வீக் 10 ஃபுல் லென்த் டெஸ்ட்டு சண்டே இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா? அதே மாதிரி கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ், இப்போ ஏதாவது அந்த வாரத்தில் வந்து ஏதாவது ஒரு லைவ் கிளாஸ் போயிருந்தோம் அப்படின்னா அதோட ரெக்கார்டிங்ஸும் அதில் இருக்கும். ஸோ இந்த வாரம் வந்து ட்ரிக்னாமெட்ரி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதோடைய பேசிக்ஸ் நடத்தியிருந்ததுனால அதை நம்ம வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறோம், சரிங்களா? இந்த பிடிஎஃப்குள்ளே இது எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இது வந்து அப்கமிங் ஷெடியூல் 11th வீக்குக்கான ஷெடியூல் வந்து இப்படி தான் இருக்க போகுது. 3 to மண்டே வந்து உங்களுக்கு ஒரு ரீசனிங் PDF கொடுப்போம். அது வந்து நம்பர் சீரீஸ் அண்ட் ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட் இதிலிருந்து கொடுப்போம். அதே மாதிரி அதுலேருந்து டியூஸ்டே வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஜாகிரஃபி பார்ட் 1 ஸ்டாட்டிக் ஜிகே ஒரு PDF கொடுப்போம். அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து மேக்ஸில் ட்ரெயின் சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு PDF இருக்கும். இந்த PDFல என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 80லேருந்து 100 சம் வரைக்கும் இருக்கும், வித் சொல்யூஷனோட இருக்கும். அதே மாதிரி தான் வந்து ரீசனிங்கும், அதே மாதிரி ஜிகேவும் வந்து ஜாகிரஃபி ஒரு கண்டென்ட் இருக்கும். ஸ்டாட்டிக்கும் உங்களுக்கு ஒரு இப்போ ட்ரைப்ஸ் அப்படின்னா ஒரு 2-3 பேஜுக்கு ட்ரைப்ஸ் ரிலேட்டடான ஒரு கண்டென்ட் இருக்கும். டெம்பிள்ஸும் அதே மாதிரி, சரிங்களா? ரைட்டு. ஸோ இந்த மாதிரி கொடுத்து இதுலேருந்து உங்களுக்கு டெஸ்ட் வச்சு கொண்டு போயிட்டே இருப்போம். சண்டே வந்து ஃபுல் டெஸ்ட் இருக்கும், 100 கொஸ்டின்ஸ். இந்த ஷெடியூல் படி தான் வந்து இப்போ இது மாதிரி 10 வாரம் போயிடுச்சு. இப்போ 11வது வாரம் நம்ம இந்த வாரம் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த 10 வாரத்தில் என்னென்ன டாபிக்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாக்காக தான் இது. GS டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி இது எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் நம்ம எல்லோ கலர் பண்ணியிருக்கிறது எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். மற்ற ஒயிட்டில் இருக்கிறது எல்லாமே அப்கமிங் வீக்ஸில் கொடுப்போம். இதுதான் பிளானு. ஓகே, இப்போ பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி எல்லாமே முடிஞ்சிருச்சு, நான் இப்போ ஜாயின் பண்ணி என்ன இப்போ வேஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இது இன்னும் அவைலபிளாக தான் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணாலும் வந்து பயாலஜி, ஃபிசிக்ஸ் கண்டென்ட்லாம் ஃபஸ்ட் வீக்லேருந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை படித்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து வேலிடிட்டி வந்து எக்ஸ்டெண்டடாக தான் இருக்கும், சரிங்களா? இன்னைக்குள்ளே முடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு நல்லாவே டைம் கொடுத்துருப்போம் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறதுக்கு. ஒருவேளை அகெயின் இப்போ எக்கனாமிக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இதையும் நாங்கள் அப்கமிங் வீக்ஸில் கொடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பியும் நாங்கள் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி இது எல்லாமே மறுபடியும் கொடுப்போம். அதுவும் ரீசெண்ட் எக்ஸாம்ஸ், இப்போ ரயில்வேல ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி கொடுப்போம். இதுதான் வந்து அடுத்த பிளான், சரிங்களா? என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்சில். ஓகே, இப்போதைக்கு GS டாபிக்ஸ் இதெல்லாம் கவர் ஆயிருக்கு. ஸ்ட்ராட்டஜிக்கு இது எல்லாமே கவர் ஆகிருக்கு. இந்த எல்லோவில் இருக்கிறது எல்லாமே கவர் ஆயிருக்குது, ஓகேங்களா? மற்றதெல்லாம் கவர் ஆகலை. ஸ்டார்டிங்குமே எல்லாமே நம்ம கொடுக்க மாட்டோம். எது இம்பார்ட்டண்ட்டாக ரீசெண்டாக எக்ஸாம்ஸில் கேட்குறாங்களோ அதை தான் நம்ம கொடுப்போம். இப்போ அடுத்த வீக்லாம் வந்து ஆர்டிகிள்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் தான் கொடுக்குற பிளானில் இருக்கிறோம், ஓகேங்களா? ரைட்டு. ஸோ இதுக்கடுத்து மேக்ஸ், ரீசனிங் எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசனிங் இந்த எல்லோ கலர் பண்ணியிருக்கிறது எல்லாம் முடிஞ்சிருச்சு.
மேக்ஸுமே இந்த எல்லோ கலர் பண்ணது எல்லாமே முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் இருக்கிறத சீக்கிரம் முடிச்சுட்டு திருப்பி உடனே மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா டாப்பிக்குமே நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ யாராவது ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். சரிங்களா? நல்ல ஒரு ப்ராக்டிஸ் செஷனாக இருக்கும் இது எல்லாமே. ரைட்டு. ஸோ இது வரைக்கும் ஆப்டிடியூடில் ஏஜ், அல்ஜிப்ரா, அலிகேஷன், ஆவரேஜ் இதெல்லாம் முடிச்சாச்சு. இன்னும் அப்கமிங் வீக்கில் வந்து டக்குன்னு இந்த ட்ரெயின்ஸ் நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸு இது எல்லாமே கொடுத்து சீக்கிரம் முடிச்சுட்டு அகெயின் மறுபடியும் எல்லா டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து வரும். அதேமாதிரி அதுக்கான லைவ் வீடியோவும் லைவ் ரெக்கார்டிங்கும் நமக்கு வரும். சரிங்களா? இது எல்லாமே ஆப்பில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஓகே. ஸோ இப்படித்தான் வந்து என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து என்ன ஃபோக்கஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எக்ஸாம்ஸில் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு இல்லைங்களா, ரயில்வே எக்ஸாம்ஸ் என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி டெக்னீஷியனு, ஆர்ஆர்பி ஜேஇ, ஆர்பிஎஃப் எஸ்ஐ, ஆர்ஆர்பி ஏஎல்பி. ஸோ இதில் இருந்து நான் இப்போ இந்த பேலன்சிங் என்னென்ன டாபிக்லாம் சொல்லியிருக்கேனோ அந்த டாபிக் என்னென்ன டாபிக்லாம் பேலன்ஸ் இருக்கோ அதை உடனே முடிச்சுட்டு மறுபடியும் இந்த எக்ஸாம்ஸில் இருந்து அந்த கொஷின்ஸ் எல்லாமே எடுத்து ப்ராக்டிஸ்க்கு கொடுக்க போகிறோம். இதுதான் வந்து அடுத்து நடத்த போகிறோம். சரிங்களா? மெயினாக அடுத்த ஃபோக்கஸ் இதுதான். அது இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் இந்த இதை நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். ஸோ எக்ஸாம் டேட்டு வந்து இன்னும் நமக்கு கிளியர் பிக்சர் இல்லை. ஸோ மேபி மார்ச் எண்டில் ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆனாலும் அதுக்குள்ளே இந்த எக்ஸாம்ஸ் ஆர்ஆர்பி டெக்னீஷியன் இதில் கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ், ரீசனிங் கொஸ்டின்ஸ், ஜிகே கொஸ்டின்ஸு அது எந்த இப்போ பாலிட்டியில் கேட்டிருக்காங்கன்னா இப்போ பாலிட்டி மறுபடியும் கொடுப்போம். எக்கனாமிக்ஸில் கேட்டிருக்காங்கன்னா இப்போ எக்கனாமிக்ஸ் மறுபடியும் கொடுத்து இதுலேருந்து டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட்டு. அடுத்த இது போக நம்ம வந்து ஆர்ஆர்பி குரூப் டிக்கும் ப்ராக்டிஸ் பேட்ச் கொண்டு வர போகிறோம். அதே மாதிரி எஸ்எஸ்சிக்காகவும் கொண்டு வர போகிறோம். எஸ்எஸ்சி ஸ்டெனோ தனியாக ஒரு ப்ராக்டிஸ் பேட்ச் ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகுது. எஸ்எஸ்சி ஸ்டெனோ தவிர மித்த எல்லா எக்ஸாமுக்கும் மோஸ்ட்லி இந்த மந்த் எண்டிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து கம்ப்ளீட் எஸ்எஸ்சிக்கான ப்ராக்டிஸ் பேட்ச். வெறுமனியாக சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் தனித்தனியாக சொல்லலை. கம்ப்ளீட் எஸ்எஸ்சிக்கான ஒரு ப்ராக்டிஸ் பேட்ச். எந்த எக்ஸாம் முன்னாடி வருதோ அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் கொடுப்போம். சரிங்களா? இப்போ ஒருவேளை சிஜிஎல் ஃபஸ்ட்டு வருதுன்னா இப்போ சிஜிஎலுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு வருவோம். ஒன்ஸ் அது முடிஞ்சோடனே சிஹெச்எஸ்எல் அடுத்து இருக்குது அப்படின்னா இப்போ சிஹெச்எஸ்எலுக்கு ஏற்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து அந்த கேப்பில் மாறும். சரிங்களா? சிஜிஎல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும்போது சிஹெச்எஸ்எலோடைய ப்ராக்டிஸ் பேட்சுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கொண்டு வருவோம். அதேமாதிரி அடுத்து எம்டிஎஸ் வருது அப்படின்னா இப்போ எம்டிஎஸ்க்கான மெட்டீரியல்ஸ் ஏது அதில் மெயினாக வந்து இங்கிலீஷ் அண்ட் ஜிகே என்னும்போது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு வருவோம். சரிங்களா? இப்படி தான் வந்து எஸ்எஸ்சிக்கான ப்ராக்டிஸ் பேட்ச் வந்து கொண்டு போக போகிறோம். மோஸ்ட்லி இந்த பிப்ரவரி எண்டில் ஸ்டார்ட் ஆகிரும். அதுக்கான அந்த ப்ராக்டிஸ் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஒரு டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டெலிகிராம் லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க அந்த டெலிகிராமில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பற்றின ப்ராக்டிஸ் பேட்ச் பற்றின அப்டேட் வந்து அப்கமிங்கில் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஆர்ஆர்பி குரூப் டிக்கும் வந்து தனியாக ஒரு ப்ராக்டிஸ் பேட்ச் வரப்போகுது. இதில் என்னென்னா நீங்கள் என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்சில் ஏற்கனவே இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து குரூப் டியில் ஜாயின் பண்ண தேவையில்லை. ஏன்னா குரூப் டி வந்து மேக்ஸிமம் அந்த என்டிபிசியில் கேட்டதை வச்சு தான் கொண்டு போக போகிறோம். புதுசாக யாராவது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் குரூப் டி ப்ராக்டிஸ் பேட்சில் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? பட் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இன்னும் லிட்டில் குரூப் டி எக்ஸாமில் கொஞ்சம் லேட்டராக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால பொறுமையாக மெட்டீரியல்ஸ் கொடுத்து தான் வந்து அதுலேருந்து டெஸ்ட்லாம் வச்சு கொண்டு போவோம். ஸோ அது செப்பரேட்டாக போகும். அதுவும் வந்து ஃப்ரீ உடனே வந்து லான்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் யாரும் ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ராவன் அகாடமி ஆப் ப்ளே ஸ்டோரில். அதில் ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்கும், என்டிபிசிக்கான ப்ராக்டிஸ் பேட்ச். ஸோ அதை யார் இப்போ ஜாயின் பண்ணால் கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஏற்கனவே கொடுத்த கணவனும் அவைலபிளாக இருக்கும். அப்கமிங்கில் என்ன கொடுக்க போகிறோங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்களுடைய ப்ரிப்ரேஷனை பிளான் பண்ணிக்கலாம். ஓகே. நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிஸ் பேட்சை ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரிப்ரேஷனும் நல்ல பூஸ்டப் ஆகிருக்கு. சரிங்களா? நீங்களும் உங்களோட ப்ரிப்ரேஷனை பூஸ்டப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணி இப்போவே ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.